கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த நாளிலுமாய் கூட சபைகள் குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதில் கர்த்தருக்கு பிரியமான சபை, முதற் பலனாய் எடுக்கப்படுகிற சபை, அதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் பூமியிலிருந்து முதற் பலனை தமக்காக எடுத்துக்கொள்வார். நாம் அதை வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேறொரு தூதன் 14:15 வாசிக்கிறோம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பார்த்தீங்களா? அதே போல மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர் அரிவாளை நீட்டி பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. அப்போ பூமியின் விளைவு அறுப்புண்டது என்றால் முதற் பலன், பூமியிலிருந்து முதற் பலனாய் கர்த்தர் சில மக்களை தனக்காக எடுத்துக்கொள்வார். இதை தான் நாம் ராப்சர் என்று சொல்கிறோம். இது நமக்கு வேதத்திலே அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளப்படுதல், காட் ஆஃப் இந்த ஏர், இல்லைனாக்கா ராப்சர் என்ற வார்த்தை நமக்கு கிடைக்காவிட்டாலும் நமக்கு அது 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 நாம் மறுரூபமாகி கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இம்மைப்படுதலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அதுதான் முதற் பலனான சபை. இதிலே நாம் போகத்தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரகசிய வருகையில போய்விட வேண்டும். அதற்கப்புறம் அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும். அது 7 வருஷம் மகா உபத்திரவ காலமாக இருக்கும் என்று சொல்லலாம் நாம் உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் சிலர் சொல்கிறார்கள், உபத்திரவம் ரகசிய வருகைக்கு முன்னா பின்னா, மிட் ட்ரிப்பா, போஸ்ட் ட்ரிப்பா, பாஸ்ட் ட்ரிப்பா என்றெல்லாம் கேட்பார்கள். அதனால் எந்த நேரத்தில் ட்ரிபுலேஷன் வரும் என்பது நமக்கு யோசனைக்கு வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சமயத்திலும் தேவன் நம்மை வழிநடத்த வல்லவர். ஆனால் இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய ரகசிய வருகையிலே நாம் எடுக்கப்பட வேண்டும். அது இன்றைக்கோ நாளைக்கோ, ராவிலோ பகலிலோ, எந்த நேரத்தில் இருக்குமோ நமக்கு சேவல் கூப்பிடும் நேரத்திலோ எப்பவுமே நமக்கு தெரியாது. திடீரென்று நாம் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். மத்திய ஆயத்தில் அவர் வந்து நிற்பார். அவர் நிற்கும் பொழுது நாம் ஆயத்தமாகி நாம் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது நம்மை அறியாமலே, நமக்கு தெரியாமலே, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்மளே தங்கி வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மை அப்படியே வானாதி வானங்களுக்கு மேலே கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே மத்திய ஆயத்தில் இயேசு வந்து நிற்கும் பொழுது நாம் அப்படியே பறந்து போவோம். இது நம்முடைய யோசனைக்கு எட்டாத காரியம் இது. ஆனால் மற்ற மனுஷர் இருப்பார்கள், எல்லாரும் கேட்பார்கள், அது எப்படி நடக்கும் என்று சொல்லி. நான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல சொல்வேன். நாம் கேஸ் பலூனை ஊதி வைத்து விட்டு காலி பலூன், சாதாரண பலூனையும் ஊதி வைத்து கீழே தரையிலே வைப்பீர்களானால் கேஸ் பலூன் மாத்திரம் மேலே போகும், மற்ற பலூன்கள் எல்லாம் கீழே இருக்கும். காரணம் என்ன? அதில் இருக்கிற காற்று வேறே காற்று. ஆனால் மற்ற பலூன்கள் இருக்கிறது, அது சாதாரணமான காற்று. அதனால் இந்த விசேஷமான அந்த காற்றை உடைய அந்த கேஸ் பலூன் தான் மேலே போகிறது. அதே போல் எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது சுவாசம். மனுஷனுடைய ஜீவ சுவாசமாக இருந்தாலும் அது வெறும் சுவாசமாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்தாவி பெற்றவர்கள், மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற அந்த பரிசுத்த ஆவி, அது ஒரு வித்தியாசமான தேவனுடைய ஆவி. அந்த ஆவியை பெற்றவர்கள் மேலே போவார்கள். புரியுதுங்களா? எல்லாருக்கும் சுவாசம் இருக்குது, எல்லாருக்குள்ளும் காற்று இருக்குது, ஆனால் எல்லாருக்குள்ளும் ஆவி இருக்குது. நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தால் அந்த ரகசிய வருகையிலே நாம் கடந்து போவோம். அது எபேசியர் 4:30, எபேசியர் 1 கூட நாம் அதை வாசிக்கிறோம். மீட்பின் நாளுக்காக முத்திரையாய் நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆகவே பரிசுத்தாவியானவர் என்றால் வெறும் அந்நிய பாஷை என்று யோசித்துக்காதீங்க, கையை தட்டி கூச்சல் போடுறதுன்னு நினைக்காதீங்க. பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறவர்களுடைய சுபாவம் அவருடைய கனியிலே விளங்கும். பரிசுத்தாவியின் கனிகள் உள்ளவர்கள் தான் பரிசுத்தாவி பெற்றவர்கள். வரங்களை பெற்றிருந்தால் நாம் பரிசுத்தாவினுடைய வரங்களால் செயல்பட முடியும். ஆகவே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற ஒரு மென்மையான ஆவியானவர். அவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவார். ஆகவே பரிசுத்தாவி பெற்ற பிள்ளைகள் தான் இந்த ரகசிய வருகையிலே போக முடியும். அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 14 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நான் உங்களுக்கு 4ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். இவர்கள் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அப்போ மனுஷனிலிருந்து தேவனுக்காக மீட்டு கொள்ளப்படுகிற ஜனம், அவர்கள் பூமியிலிருந்து எடுக்கப்படுகிற ஜனம். இந்த ஜனம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அந்த குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் கர்த்தருடைய கிருபையினாலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாம் இதை வேதத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வெளிப்படுத்தல, பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிற
144,000 பேரை நிற்க கண்டேன் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் 144,000 வெறும் 1,44,000 நினச்சிக்கிடாதீங்க. அது ஒரு தொகைத்தான், அது ஒரு எண்ணிக்கை தான். அதனால் கர்த்தர் கீழே நம்ம வாசிக்கும் பொழுது எல்லா ஜாதியிலிருந்தும் எல்லா பாஷைக்காரிலிருந்தும் என்னெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஏராளமான ஜனங்கள் வருவார்கள். அது எவ்வளோன்றதன் லக்கம் கர்த்தருக்கு தான் தெரியும். ஆகவே இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டியது அதில் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். இந்த ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்னால் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நெற்றியிலே பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்குமா. அப்போது நம்ம முத்தரிக்கப்பட்டவர்கள், நாம் கர்த்தருக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்மை பார்க்கும் பொழுதே சாத்தான் சொல்லுவான், இவர்கள் மேல் ஒரு முத்திரை இருக்கிறது, இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவனுக்கு தெரியும். உலகத்தார் கூட சொல்வார்கள் சாமி பிள்ளைங்க என்று சொல்லி. அது என்ன காரியம் என்றால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். ஆகவே நம்முடைய இருதயத்திலே கிறிஸ்து வாசமாயிருந்தால் நம்முடைய நெற்றியிலே நம்முடைய முகத்திலே அது காணப்படும். அது மட்டும் இல்லாதபடிக்கு பரிசுத்தம், தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று சொல்லி 28 அதிகாரம் யாத்ராமத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு பொன்னால ஒரு பட்டயத்தை செய்து அதை ஆசாரனுடைய நெற்றியிலே அவர் போடுகிறார். அதுதான் அவனுக்கு பரிசுத்தம் என்று, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு பொற்பட்டத்தை நெற்றியிலே கட்டுகிறார். ஆகவே பரிசுத்தமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அதுதான் பிதாவின் நாமம் அவளுடைய நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது. 2வதாய் நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு பெருவெள்ள இரைச்சல் போலவும் அல்லாமலும் அவர்கள் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த விடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்தில் கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் வாசிக்கிற ஓசை போல் இருந்தது. இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பெருவெள்ள இரைச்சலின் சத்தம் இருக்குது. அந்த பெருவெள்ள இரைச்சல் என்றால் என்ன அப்படின்னா ஜனங்களை கூப்பிடுகிற சத்தம். வாருங்கள், அழிவு சமீபமாக இருக்கிறது, கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏசாயா 40 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், கூப்பிட்டு சொல். 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். கூப்பிட்டு சொல். என்னத்தை கூப்பிட்டு சொல்லுகிறது என்று கேட்கும் பொழுது மனுஷர் புல்லாய் இருக்கிறார்கள், அவளுடைய மேன்மை பூவாய் இருக்கிறது, புல் உலரும் பூ உதிரும், இதை கூப்பிட்டு சொல். ஒரு பெரிய சத்தத்தோடு நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜனங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டும், நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் வாருங்கள், நாம் காண்கிற இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குது, ஆகவே நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றுதான் ஒரு பேரிரைச்சல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ரகசியவர்களே போவார்கள். பலத்த இடி முழக்கம் போல அவர்களுடைய சத்தம் இருந்தது. இடி முழக்கம் என்றால் என்ன? அவர்கள் தைரியத்தோடு பேசக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஒரு இடி முழக்கத்தின் சத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க. சிங்காசனத்திலிருந்து தான் இடி முழக்கங்கள் உண்டாகிறது. தேவனை குறித்து பேசுகிறதான அந்த இடி முழக்கத்தின் சத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்காய் தைரியமாய் பேசக்கூடிய மக்கள் தான் அவரோடு கூட போக முடியும். அதே நேரத்தில் அந்த சத்தம் சுரமண்டலக்காரனுடைய சத்தம் போல, அது மென்மையான சத்தம். அப்போ மென்மையான சத்தம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அன்பின் வார்த்தைகள், இரக்கத்தின் வார்த்தைகள், அரவணைக்கும் வார்த்தைகள், ஆதரிக்கும் வார்த்தைகள், ஆறுதலின் வார்த்தைகளும் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். இடிமுழக்கம் போலவும் இருக்க வேண்டும், இரைச்சலை போலவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சுரமண்டலத்தை போல அன்பின் வார்த்தைகளாகவும் நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்புறம் அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக புது பாட்டை பாடினார்கள். இந்த சிங்காசனம் என்றால் தேவனுடைய பிதாவின் சிங்காசனம், மூப்பர்களுடைய சிங்காசனம், 24 சிங்காசனம் எல்லாம் இருக்குது. ஆகவே சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள் என்றால் அந்த தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கிறது. சிங்கத்தின் முகம், எருதின் முகம், கழுகின் முகம், மனுஷனுடைய முகம் என்று சொல்லி 4 ஜீவன்கள் இருக்குது. இந்த 4 ஜீவன்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. மனுஷர்கள் ஆராதிக்கிறவர்கள், கழுகு என்றால் உன்னத அனுபவம், சிங்கம் என்றால் நீதிமான்கள், பயப்படாமல் கர்த்தருக்காய் உழைக்கிறவர்கள், அதே போல எருது என்றால் தேவனுக்காய் கஷ்ட பிரயாசத்தில் நடக்கிறவர்கள். இந்த 4 ஜீவன்களும் என்றால் இப்படிப்பட்ட மனுஷர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக புதிய பாடலை நாம் பாட வேண்டும். புதிய பாடல் என்ன? நம்முடைய ரட்சிப்பின் பாடல். தேவன் நம்மை ரட்சித்ததற்காக நாமும் இந்த 4 சுபாவம் உள்ளவர்களாய், கர்த்தரை துதிக்கிறவர்களாய், உன்னத அனுபவம் உள்ளவர்களாய், சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய், அதே போல எருதை போல கர்த்தருக்காக கஷ்டப்படுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் புதிய பாடலை நாம் பாட முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகத்திலே முதற் பலனாய் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். புதிய பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு அந்த பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட அந்த 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள முடியாது. அது அவளுடைய சொந்த பாட்டு.
அவருடைய சொந்த வாழ்க்கையில அவர்களுடைய அனுபவம் அதை கர்த்தருக்கு பாடலாய் பாடுகிறார்கள். ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். நாம் கர்த்தருடைய ரகசிய வரிகள் எடுக்கப்பட வேண்டுமானால் ஸ்திரீகளால் நாம் கரைப்படக்கூடாது. அப்படி என்றால் வெறும் மனுஷனுக்கு மாத்திரமா? இல்லை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கற்புள்ளவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். ஸ்திரீகள் என்று சொன்னால் வெறும் பெண்களை மாத்திரமல்ல, அது சபைகளையும் உபதேசங்களையும் கூட குறிக்கிறது. ஆகவே நாம் பல உபதேசத்திலே, பல சபைகளாலே, பல ஸ்திரீகளாலே நாம் நம்மை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாம் நம்மை பத்திரவான்களாய், பரிசுத்தவான்களாய், பத்திரமாய் நாம் காத்து கொள்ளும் பொழுது நாம் கர்த்தரோடு கூட எடுக்கப்படுவோம். ஆமேன். அது மட்டும் கற்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கற்பை நம்மிடத்தில் பரிசுத்தத்தை கர்த்தருக்கென்று உத்தமமாய் இருக்கிற கற்புள்ள கன்னிகைகளாக நாம் 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம். கற்புள்ள கன்னியாக கர்த்தருக்கென்று நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இந்த உலகத்தில் இருந்தாலும் பரலோகத்திலே போனாலும் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் பற்றி கொண்டு இந்த உலகத்திலும் நடக்கும் பொழுது அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாமும் அவரை அறிந்திருப்போம். அப்பொழுது அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் எடுக்கப்படுவோம். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் மனுஷரிலிருந்து தேவனுக்காய் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் வாயிலே கபடமில்லை. நம்முடைய வாயிலே கபடு இருக்கக்கூடாது. உள்ளத்தில் ஒன்று, வாயில ஒன்று இருக்கக்கூடாது. ஆனது அளவுக்கும் நாம் பேசாமல் இருக்கிறதே நல்லது. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். அதிக வார்த்தைகளை நாம் பேசாதபடிக்கு மனுஷரோடு தேவனோடு பேச பழகிக்கொள்வோம். நம்முடைய பேச்சு பாவமில்லாமல் போய்விடும். என் வேதம் சொல்கிறது, பாவமில்லாமல் போகாது. அதிக பேச்சு பாவமில்லாமல் போகாது. ஆகவே நாம் நம்முடைய பேச்சை மனுஷரோடு கூட குறைப்போம், தேவனோடு கூட அதிகப்படுத்துவோம். ஜெபத்திலே நம்முடைய பேச்சை வைத்துக்கொள்வது நல்ல. வாயிலே கபடம் இருக்கக்கூடாது. அவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக மாசில்லாதவர்கள். ஒருவேளை உலகத்தார் நம்மை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லலாம். ஆனால் தேவனுடைய சிங்காசனம் நம்மை குறித்து என்ன சொல்லும்? அவருடைய ஜீவ புஸ்தகம் நம்மை குறித்து என்ன சொல்லும்? அவருடைய ஞாபக புஸ்தகம் நம்மை குறித்து என்ன சொல்லும்? இதையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். ஆன அளவுக்கு நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இதுதான் மீட்கப்படுகிற சபையினுடைய ஒரு அச்சு அடையாளங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கைவிடப்பட்ட சபை இருக்கிறது. அந்த ஸ்திரீயானவள், நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு பெரிய அடையாளத்தை வானத்திலே கண்டேன். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதத்தின் கீழே சந்திரன் இருந்தது. அவள் தலையின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருந்தது. அவள் கர்ப்பவதியாயிருந்து அவள் பிள்ளை பெறும்படி அலறினாள். அவள் ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாள். ஆனாலும் அந்த பிள்ளை பெற்றெடுத்த பிற்பாடு ஒரு 7 தலையும் 10 கொம்புள்ள மிருகம் அவளை என்ன பண்ணுதான்? பெரிய வர்லு சர்ப்பம் அவளை துரத்தினது. தன் வாலினால் நட்சத்திரங்களை 1/3 பங்கை கீழே தள்ளிற்று. அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளை பட்சிக்கும்படி அந்த வலு சர்ப்பம் வந்தது. இது சாத்தானுடைய அதிகாரமாய் இருக்கிறது. கைவிடப்பட்ட சபைக்கு அடையாளமாய் இந்த ஸ்திரீ இருக்கிறாள். சூரியனாகிய கிறிஸ்துவை தரித்திருக்கிறாள். அதே நேரத்தில் சந்திரனாகிய கிருபையை பெற்றிருக்கிறாள். நட்சத்திரமாகிய 12 உபதேசத்தின் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாள். பூரண கிருபை உடையவளாய் இருந்தாலும் சில காரியங்களினாலே அவள் கைவிடப்பட்டு போகிறாள். முதற் பலனாகிய பிள்ளை பெற்றெடுத்து கர்த்தருக்கு கொடுக்கிறாள் சபை. ஆனால் அது கைவிடப்படுகிறது. அவளுக்கு 2 பெரிய சிறகுகள் கொடுக்கப்படுகிறது. அது துதியும் பலனுமாய், அவளுக்கு துதியும் ஜெபமாய் கூட இருக்கலாம். அந்த 2 பெரிய சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அவள் என்ன பண்ணுகிறாள்? பறந்து வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். ஆனால் வலு சர்ப்பம் அவளை துரத்தி கொண்டே போகிறது. வலு சர்ப்பம் என்றால் தள்ளப்பட்ட பிசாசு, ஒரே சாத்தான். அவளை அந்த கைவிடப்பட்ட சபையை துன்புறுத்துகிறான். 7 வருஷம் அந்த சபையானது துன்பத்துக்குள்ளாய் போகிறது. ஆகவே ஏன் கைவிடப்படுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஸ்திரீயானவள் ஆயத்தமாக இல்லாததினால் அவள் வனாந்துக்கு போகிறாள். ஆகவே வேதம் சொல்வது 1240 நாளளவும் போஷிக்க அவளுக்கு கர்த்தர் இடமுண்டாக்குகிறார். முதல் 3 வருஷங்கள் உபத்திரவம், அடுத்த 3 வருஷங்கள் மகா உபத்திரவம். இதன் வழியாய் முதலாவது புறஜாதிகள் பாடுபடுவார்கள். பிற்பாடு யூதர்களுக்கு அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவத்தின் காலமாக இருக்கும். இதெல்லாவற்றையும் நீங்கள் சபைகளிலே கற்றுக்கொள்ளலாம். இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எடுக்கப்படுகிற சபை, கைவிடப்படுகிற சபை. நாம் கைவிடப்படுகிற சபையில் இருக்கவே கூடாது. நாம் கர்த்தருக்காய் எடுக்கப்பட வேண்டும். இதற்காய் நாம் பிரயாசப்படுவோம். இதை குறித்து நீங்கள் இன்னும் மேலே நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஃபோன் நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அந்த ஃபோனில் நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது கண்டிப்பாய் நாங்கள் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை இன்னும் தெளிவாய் சொல்லுவோம். நேரம் குறுகினதாக இருக்கபடினால் நாங்கள் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால்,
நாம் எப்படியாகிலும் அந்த ரகசிய வருகையிலே எடுக்கப்பட நாம் ஆயத்தமாவோம். அதுக்காக வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தை நீங்கள் மறுபடியும் வாசித்து ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிதாவே, நாங்களும் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, எடுக்கப்படுகிற சபையும் கைவிடுகிறப்படுகிற சபையும் குறித்து நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். அப்பா, எப்படி ஆகிலும் எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் காத்து கொண்டு சாத்தானை ஜெயித்து ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே, உம்முடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. மோசே சொன்னது போல ஒரு குழம்பாகிலும் நான் பின்னுக்கு வைக்க மாட்டேன் என்று சொன்ன அதே வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், சபையில் இருக்கிறவர்கள், உத்தமர்கள், உண்மையாய் ஆண்டவர் உமக்காய் காத்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களை ஆதாயப்படுத்தி உம்முடைய ரகசிய வரையில் எடுக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை உமக்கு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கேட்ட எல்லா மக்கள் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் இந்த மக்களை காத்து நீர் வழிநடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே கூட உம்முடைய புது கிருபைகளும் உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களும் மக்களுக்கு உண்டாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த புதிய மாதம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். ஆமென்.